ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/11/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேருக்கு அந்த குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து குரூப்பில் எனக்கு தனியாக மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜட்ஜ் ரெக்யூசஸ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஜெகன் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ரெக்யூசஸ் அப்படின்றது தான் நமக்கு இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் தேவை. அண்ட் இது வந்து ஜிஎஸ் பேப்பரில் எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 2ல் வரலாம். ஓகேங்களா? சரி, வாட் இஸ் ரெக்யூசஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெக்யூசஸ் அப்படின்றது இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸை பர்டிகுலர் பெஞ்சுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணுவார். ஸோ அந்த அலோகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேஸை விசாரிப்பாங்க அப்படின்றது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த பெஞ்சில் சில பேர் இன்னும் சில விஷயங்கள்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக சில ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ்லேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்யூசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த மீனிங்? இது என்ன நடக்குது? இது இப்படி பண்ணலாமா அப்படின்னா, எஸ், அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னால் இந்த கேஸில் வந்து என்னென்னா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ், அதாவது ஜஸ்டிஸ் யூ லலித் அப்படின்றவர், அதாவது இவர் தான் ஒருத்தர் என்னென்னா வக்கீலாக இருந்து, ஓகேங்களா, லாயராக இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக டைரெக்டாக அப்பாயிண்ட் ஆன ஒரு முக்கியமானவர் இவர் தான். இதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இவர் வந்து இவ்வளோ நாளாக வக்கீலாக இருந்தவர். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி கேஸில் பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நானே வந்து வக்கீலாக இருந்திருக்கேன். ஸோ அதனால் அந்த கேஸ்லேருந்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. சரி, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தான் அவர் வெளியே போகணுமானா அவசியம் இல்லை. அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ் ஆகிக்கலாம். அப்போ இந்த ரெக்யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேஸில் அவங்களால வந்து இண்டிபெண்ட்டாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அங்கே கிரியேட் ஆகும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் அல்லது பொலிட்டிக்கல் ப்ரெஷர். அப்போது ஜட்ஜு மேலே பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அங்கே வருதா இல்லையா அப்படின்றத நம்ம இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு ஜட்ஜ் ஆகிட்டார் அப்படின்னா ஹீ ஷுட் பி அ நியூட்ரல் பர்சனாக இருக்கணும். பட் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் வரும் அப்படின்ற சில விஷயங்களில் பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பேப்பர் 2ல் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், அதாவது கோர்ட்டோட டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, அதர்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அண்ட் லைக் ஜட்ஜஸோட இண்டிபெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸை ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி ஜட்ஜ் வந்து ரெக்யூஸ் ஆகியிருக்காரு. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர் அகெயின்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி ஆர் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இது வந்து என்ன பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இதில் இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயங்கள்னாலையும் நீங்கள் எழுத முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் மேலே நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரைட் லெசன்ஸ் ஃப்ரம் புல்வாமா அண்ட் பாலக்கோட். புல்வாமா, பாலக்கோட் இது ரெண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்வாமாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சி முகமதுடைய அந்த தீவிரவாதி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இராணுவ வீரர்கள் ஒரு இடத்துலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சூசைடு பாம்ப் அட்டாக், கார் பாம்ப் அட்டாக் வந்து நடந்திருக்கும். இதில் கிட்டத்தட்ட நம்மளுடைய வீரர்கள் 40 பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதுக்கு பழிவாங்கும் விதத்தில் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கோட் அப்படின்ற ஏரியா, அது வந்து இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாலக்கோட் ஏரியாவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பை வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாம்பு போட்டது 2019 இந்த ஈவெண்ட்லாம் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாம்பு போட்டதனுடைய என்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், அதை எப்படி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான். அதுதான் இவர் ரைட் லெசன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த கரெக்டாக 2019 இந்த பிப்ரவரியில் இந்த இது நடந்தோடனே 2 முக்கியமான விஷயங்கள், பொலிட்டிக்கல் விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரோட எலெக்ஷன், ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜென்ரல் எலெக்ஷன், தட் இஸ் நம்ம பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன். ஸோ இந்த பாலக்கோடு ஸ்ட்ரைக்கை நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக மாற்றி நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் மிகப்பெரிய லெவலில் பாகிஸ்தானை வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான டைரெக்டான
அதாவது ஓட்டு கேட்குறதுலே வந்து என்னென்னா டைரெக்டாக அதை சொல்லியே ஓட்டு கேட்ட நிறைய விஷயங்களும் நம்ம கண்ட்ரியில் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கும். ஓகேங்களா? பட் இது வந்து ஆர்மியோட அச்சீவ்மெண்ட்டே தவிர இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அல்லது பர்டிகுலர் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு இதோ வந்து என்ன கிடையாது. ஓகேங்களா? இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய இது. ஸோ ஆனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலக்டோரல் ஸ்டார் ஜாக்கெட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலர் எலெக்ஷன் விஷயத்தை வந்து என்னென்னா இதில் கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்சஸ் நிறைய இருந்திருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? பொலிட்டிக்கலாக எக்ஸசிவாக வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இதுதான். ஸோ அப்போ புல்வாமா அண்டு பாலக்கோட் இந்த ரெண்டுலேயும் நடந்த கரெக்டான லெசன் என்ன? ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அண்ட் எலக்ட்ரல் விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் இவர் சொல்கிறார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரியோட அந்த அச்சீவ்மெண்ட், ஓகேங்களா, மிலிட்ரியோட அச்சீவ்மெண்ட்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டேக்கன் பை பாலிடிக்ஸ். ஓகேங்களா? பாலிடிக்ஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டேக்கன் பண்ணிடுச்சு. ஸோ ஓவர் டேக்கன் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் மாதிரியான விஷயங்கள். அதாவது அந்த பர்டிகுலர் கட்சி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு போர் நடத்திருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் அந்த பர்டிகுலர் புல்வாமா அட்டாக்லேயும் நமக்கு அவ்வளோ பெரிய கிளாரிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ புல்வாமா அட்டாக்கை வந்து என்னென்னா நம்ம மேலே பண்ணாங்க. ஸோ நம்ம மேலே பண்ண அந்த புல்வாமா அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதில் இறந்து போனது, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நடந்த விஷயங்கள் அண்ட் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட், இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மேனரில் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அதனால் வந்து என்ன நார்மல் ஜென்ரல் பப்ளிக் வந்து என்ன இதை பற்றின ஒரு விஷயம் அப்படின்றது பெரிய லெவலில் தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக வந்து என்னென்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ட்ரியோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் முக்கியமான பிரச்சனை. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்னுடைய வயலேஷன்ஸ். ஓகேங்களா? என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய, ஓகேங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அந்த பர்டிகுலர் டெரர் குரூப்போடைய இன்வால்மெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா முக்கியமானது. பட் என்னென்னா இந்த இதில் புல்வாமாவில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் முக்கியமாக விசாரிக்கணுமோ அவங்களெல்லாம் வந்து இவங்க அதிகமாக விசாரிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தையும் வந்து என்ன இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம இதில் இருந்து என்ன கொண்டு வரணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாலக்கோட் ஸ்ட்ரைக், நம்ம பண்ண பாலக்கோட் ஸ்ட்ரைக் ஆகட்டும், அதுக்கடுத்து அங்கேருந்து வந்து என்னென்னா நம்மளை வந்து திருப்பி அட்டாக் பண்ணது. ஸோ நம்ம அட்டாக் பண்ணி மறுபடியும் நம்மளுடைய விங் கமாண்டர் அபிநந்தன் அப்படின்றவர் வந்து என்னென்னா அங்கே மாட்டினதும், ஸோ அந்த மாட்டினதை வந்து என்னென்னா திருப்பி வந்து அவங்க வந்து ஒரு 2 பேர் நாட்டுக்கு இடையில ஒரு அமைதி இதை வந்து வெளிப்படுத்துறதுக்காண்டி திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். பட் லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஒரு எம்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அபிநந்தனை திருப்பி அனுப்புனது வந்து என்னென்னா எதனால் அப்படின்னா இந்தியா வந்து எங்கள் மேலே ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்திடும் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து அவர் பின் வாங்கியிருக்கவும் செய்வார். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷயங்களை எலெக்ஷன் கேம்பெயினுக்காண்டியும் ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா பொலிட்டிக்கல் இதுக்காண்டி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் லெவலில், ஓகேங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் லெவலில் ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் நம்மளுடைய ஃபோர்ஸஸை வந்து எடுத்துகிட்டு போகணும். த்ரூ இந்த புல்வாமா அட்டாக் அண்ட் பாலக்கோட் ஸ்ட்ரைக் மூலமாக நம்ம அதிலேருந்து கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து அடுத்தடுத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது உங்கள் பேப்பர் 3ல் செக்யூரிட்டி அப்படின்ற இதில் வரும். நெக்ஸ்ட்டு நீடட் எ பாலிசி ஃப்ரேம் ஒர்க் இன் ஸ்டெப் வித் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறார். நமக்கு பாலிசினா நிறைய தெரியும், நமக்கு நிறைய ஸ்கீம்ஸு யோஜனாஸு எல்லாமே கொண்டு வராங்க. ஓகேங்களா? அந்த இதெல்லாமே வந்து என்னென்னா வித் டெக்னாலஜியோடு இருக்கா அப்படின்றது தான். இப்போ நமக்கு டெக்னாலஜி வர ஓகேங்களா, டெக்னாலஜி வர அப்படின்றப்போ நமக்கு ஒவ்வொரு செக்டாருக்கும் இடையில் இருக்கிற பவுண்ட்ரிஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து என்னென்னா உங்களுக்கு டெக்னாலஜிக்கல் இன்வால்மெண்ட் இல்லையான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நமக்கு பிரைமரி செக்டாருடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் இல்லையானா இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ அந்த டெக்னாலஜி வர என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி எல்லாமே வந்து என்ன ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ அந்த பவுண்ட்ரி ரெடியூஸ் ஆகிட்டே வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் இன்க்ளூடிங் ஆஃப் டெக்னாலஜி வி ஹவ் டு கிரியேட் எ பெட்டர் பாலிசி அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளுடைய சாராம்சமாக வந்து இவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா?
ஸோ அப்போ அதுக்கு வி நீட் அ டேட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம எந்த மாதிரியான ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்ஷனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேரி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கான டேட்டாஸ். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான டேட்டா மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வி கேன் இம்ப்ரூவைஸ் இந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்றதும் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக எடுத்து அதுக்கான ஒரு ஃபார்முலாவோ பாலிசியை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா இப்போ பர்டிகுலராக மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கான சொல்யூஷன் அல்லது மேனுஃபேக்சரிங்கான பாலிசி மட்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதோட பேக் அண்ட் சப்போர்ட் ரிலேட்டட் டு டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் இவர் என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் ஈவன் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டாலும் இப்போ அதுலேயும் டெக்னாலஜி அப்படின்றது இப்போ ட்ரோன்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ட்ரோன்ஸ் மூலமாகவே வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறாங்க அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடிங் டு அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் இந்த விஷயங்களை கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே ட்ரோன் மூலமாகவே நடக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணுறது. ஸோ இந்த இதுதான் வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் அந்த பாலிசி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there should be a ஹோலிஸ்டிக் வியூ. ஓகேங்களா. அந்த பாலிசிக்கு ஒரு ஹோலிஸ்டிக் வியூ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஹோலிஸ்டிக் வியூ எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாலிசியை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ஹாவ் அ பாலிசி கிளியரிங் செல். ஓகேங்களா. பாலிசி கிளியரிங் செல்லில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் என்ஷூர் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கோஆப்ரேஷன். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் பாலிசியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் இன்க்ளூடிங் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது. ஸோ பாலிசி கிளியரிங் செல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு ப்ரொவைட் டெக்னாலஜி ரிலேட்டட் செக்டாருக்கு இன்சென்டிவ்ஸ் அண்ட் சப்சிடிஸ். ஓகேங்களா. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அ காம்படேட்டிவ் சினாரியோவில் இருக்கணுமே தவிர ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு கொடுக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. ஸோ இது மூணாவது. ஸோ நாலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்றாப்பில் இப்போ டெக்னாலஜி வளர வி ஷுட் இம்ப்ரூவைஸ் அவர் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்லிங் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக டெஸ்டிங் சென்டர்ஸை கிரியேட் பண்ணுறது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னோவேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அஞ்சாவது என்ன பண்ண சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா there should be a cluster. ஓகேனா ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா அதுக்கான ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணி ஸோ அதுக்கான ஒரு பாலிசியோ அல்லது அதுக்கான ஸ்பெசிஃபிக் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிக் தீர்வுகளோ நம்ம கொடுக்கறது வந்து என்னென்னா பெட்டர் விஷயமாக இருக்கும் அப்படின்றாரு. ஸோ தேர் ஷுட் பி அ இன்டர் அண்ட் மல்டி கிராஸ் டிசிப்ளினரி லேர்னிங் இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இவர் சொல்கிறார். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதனுடைய இன்வால்மெண்ட் ரிலேட்டட் டு அதர் ஏரியாஸ். ஓகேங்களா. அதை வச்சு பிரைமரி செக்டார் அண்ட் செகண்டரி செக்டாருக்கான இன்வால்மெண்ட் அதையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷுட் கிரியேட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு சொல்லியிருக்கார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் காண்டோரம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ ஆந்திர பிரதேசை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆந்திரா வந்து ரெண்டாக பிரிஞ்சது நமக்கு தெரியும். ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவாக பிரிஞ்சிச்சு. ஸோ ஆந்திரா பிரிஞ்சது அப்புறம் இருந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதி அப்படின்ற ஒரு ஏரியாவை அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கேபிட்டலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அதுக்கான தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பார். ஸோ நமக்கு அதுக்கடுத்து சந்திரபாபு நாயுடுக்கு அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்துடுவார். ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலை 3ஆக பிரிக்கிறார். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சந்திரபாபு நாயுடு வச்சுருந்தது அமராவதி மட்டும்தான். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல். ஓகேங்களா. எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல் விச் மீன்ஸ் உங்களுக்கு அங்கே சட்டமன்றம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு சாரி அதாவது என்னென்னா ஒரு மினிஸ்டரும் முதலமைச்சர். ஓகேங்களா. மினிஸ்டர், முதலமைச்சர் அல்லது எம்எல்ஏ, எம்பி இவங்களுடைய தங்கும் இடம், ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அவங்களுடைய ஆஃபீஸஸ் ஓகேங்களா எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கணும். செகண்ட் வந்து என்ன அமராவதியில் வந்து லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டமன்றம்.
அமராவதியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் இதெல்லாம் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னூல். ஸோ கர்னூலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி கேபிட்டல். ஓகேங்களா. ஸோ இது எக்ஸிக்யூட்டிவ், இது லெஜிஸ்லேட்டிவ், இது ஜுடிஷியரி கேபிட்டல். ஸோ ஜுடிஷியரி கேபிட்டல் அப்படின்னா அங்கே ஹைகோர்ட்டு அண்ட் அதர் கோர்ட்ஸை வந்து என்னென்னா மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா டெவலப்மெண்ட் வந்து என்னென்னா ஒரு ஏரியாவுக்கு மட்டும் டெவலப் பண்ணுறது அப்படின்றது அமராவதி ஒரு ஏரியாவை மட்டும் வந்து கன்சர்ன் பண்ணி அதில் வந்து என்ன நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து என்னென்னா நமக்கு சந்திரபாபு நாயுடு காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இவர் என்ன தலைப்பு சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட். ஏன்னா எந்த இடத்துல வந்து கேபிட்டல் இருக்கோ அங்கே வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா நமக்கு வந்து அந்த ஏரியா டெவலப் ஆகும். ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட் வேணுங்கிறதுக்காண்டி தான் நான் 3 கேபிட்டல் கொண்டு வரேன். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிட்டி வேறு போட்டிருப்பாங்க. என்ன கமிட்டி அப்படின்னா கேசிஎஸ் சிவராமகிருஷ்ணன் கமிட்டி அப்படின்னு. ஸோ அந்த கமிட்டிக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் இதான் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்டு நார்த் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ் ராயலசீமா ஏரியாவையும் டெவலப் பண்ணும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் பிளான் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல தான் அவங்களும் வந்து என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னென்ன இஷ்யூ அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இப்போ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ், இது வந்து லெஜிஸ்லேட்டிவ், இது வந்து ஜுடிஷியரி அப்படின்றப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயத்துக்குமே கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் கிட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ 400 கிலோமீட்டர் அப்படின்னா பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ சாரி ஸோ 400 கிலோமீட்டர்னால் பாருங்களேன். இப்போ நீங்கள் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விசாகப்பட்டினத்துலேருந்து ஓகேங்களா. ஏன்னா இது எக்ஸிக்யூட்டிவ்னா இங்கே இருக்கிற பேப்பர்ஸ் ஓகேங்களா. இங்கே இருக்கிற பேப்பர்ஸை நீங்கள் வந்து ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் கொண்டு போகணும். ஓகேங்களா. லெஜிஸ்லேட்டிவ்னா உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றாட்டி ஜுடிஷியரி அந்த விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா தேர் ஷுட் பி அ காஸ்ட். ஓகேங்களா. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் காஸ்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமு அதுவும் நமக்கு செலவாகும். ஓகேங்களா. ஸோ அப்போ அமராவதியிலேருந்து விசாகப்பட்டினத்துலேருந்து கர்னூல் வரைக்கும் நமக்கு அந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது பெட்டர் பொசிஷனில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் நிறையா குளறுபடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அப்போ கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. அப்போ லாஜிஸ்டிக் நைட்மேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஜிஸ்டிக் இஷ்யூ பெரிய லெவலில் இருக்கும். செகண்ட் என்னென்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ஸ் ஓகேங்களா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. ஏன்னா பிகாஸ் இந்த ஏரியாலாம் வந்து இன்டீரியரில் இருக்கும். லைக் விசாகப்பட்டினத்தில் எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாமே இன்டீரியரில் இருக்கும். அப்போ இன்டீரியர் வரைக்கும் நம்ம உள்ளே போகணும். ஓகேங்களா. ஸோ விசாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம். ஏன்னா அங்கே போர்ட் இருக்குது, அதேமாதிரி பெரிய பெரிய ட்ரேடிங் பிளாக்லாம் அங்கே இருக்குது. ஸோ அப்போ அங்கே டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் வில் பி a கன்ஜெஷன். ஓகேங்களா. ஸோ கன்ஜெஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் இருக்கிற டைனமிக். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அ வீக்னஸ். ஓகேங்களா. ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் தேர் வில் பி அ வீக்னஸ் இருக்குது. ஸோ அந்த வீக்னஸ்னாலையும் இந்த பிளான் அப்படின்றது நாசமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபாலன் த்ரூ தி கிராக்ஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்றத வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் நம்ம அக்னாலேஜ் பண்ணலை அப்படின்றது தான். மிகப்பெரிய லெவலில் நம்ம அக்னாலேஜ் அதாவது என்ன நம்ம ஒத்துக்கல அல்லது நம்ம வந்து அந்த அளவுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் நிறைய ரிப்போர்ட்டை பற்றி இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நிறைய ரிப்போர்ட். அது ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா. ஓகேங்களா. ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியான்னு ஒரு ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை வந்து என்னென்னா டுவர்ட்ஸ் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா. அந்த ரிப்போர்ட்டோட தலைப்பு என்னென்னா டுவர்ட்ஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்து என்னென்னா யுனைடெட் நேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டாக இருக்கட்டும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். ஓகேங்களா. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கொடுக்குற ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷ்னல் லெவலுக்கான ரிப்போர்ட்டாக இருக்கட்டும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைக் ஈக்குவல் ரெமுனரேஷன் லைக் சாரி அண்ட் நிறையா இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரிப்போர்ட். ஓகேங்களா. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரிப்போர்ட். இந்த எல்லா ரிப்போர்ட்லையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்லையுமே நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மோசமான ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா. நம்மளுடைய பெண்களுக்கான அந்த பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் அ ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976. ஓகேங்களா. அப்படி ஒரு ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் இருந்தாலும் இன்னமும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து லோ பேமெண்ட்டில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா அவங்களுக்கான
என்னென்னா அந்த பர்டிகுலர் அந்த டெக்னாலஜிக்கல் லெவலுக்கான ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ இதை தவிர இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக ரூரலை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் கிட்டத்தட்ட 60% ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்போது அக்ரிகல்ச்சர் லேபருக்கு அதிகமான சேலரி கிடையாது. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபார்மல் செக்டாரு. ஸோ இன்ஃபார்மல் செக்டாரில் இவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸஸ் ஓகேங்களா, வித்தவுட் எனி சோஷியல் செக்யூரிட்டி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் சரி 60% அங்கே இருக்காங்களே, ஸோ அவங்கெல்லாம் லேண்டு சொந்தமாக வச்சுருக்காங்களான்னு இல்லை. கிட்டத்தட்ட 13% மட்டும் பெண்கள் மட்டும்தான் வந்து லேண்டை சொந்தமாக வச்சுருக்காங்க. மற்ற பெண்கள் எல்லாருமே வந்து என்னென்னா லேபராக தான் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஓகேங்களா, மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பெண்களோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதுக்கடுத்து சர்வீஸ் செக்டாரில் நேஷ்னல் சாம்பிள் சர்வே அவங்க எடுத்த ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 60% பெண்களுடைய பங்களிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர் ஒர்க், அதாவது என்ன வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிறது, வீட்டு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரியான ஒர்க்கில் தான் வந்து என்ன பெண்களுடைய இது இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இப்போ COVID-19 பீரியடில் அதிகமாக யாருக்கு ஜாப் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஜாப் வந்து இழந்து போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான இடம் தான் இப்போ கொடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா. இதை தவிர லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து 3 கிடையாது 4 லேபர் கோட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. லேபர் கோட்ஸ் ஓகேங்களா. அது என்ன சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஒன்று, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், சோஷியல் செக்யூரிட்டி ஓகேங்களா. ஸோ இன்னும் லைக் வேஜ் ரிலேட்டட் விஷயம் ஓகேங்களா, வேஜ் ரிலேட்டட் விஷயம். ஸோ இந்த மாதிரி 4 லேபர் கோடு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 லேபர் கோடுலையுமே வந்து என்னென்னா பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் அதிகமாக வந்து இவங்க பேசியிருப்பாங்களே தவிர பெண்களுக்கான அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இவங்க கொடுக்கல அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இது வந்து என்னென்னா பேப்பர் 1ல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா, உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அன்அபேட்டிங் அட்டாக்ஸ் ஆன் ஜேர்னலிஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஜேர்னலிஸ்ட்னு வருதுனால இது பேப்பர் 2ல் உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம கண்ட்ரியோடைய டெமோக்ரஸி ஓகேங்களா, டெமோக்ரஸியில் முக்கியமான 4th பில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் தான். ஸோ அந்த 4th பில்லர் எந்த மாதிரி அடி வாங்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட யுனைடெட் நேஷனுடைய ரிப்போர்ட் படி ஓகேங்களா, யுனைடெட் நேஷனுடைய ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 பேர் ஓகேங்களா, 1200 பேர் 2006லேருந்து 2019 வரைக்கும் 1200 ஜேர்னலிஸ்ட் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க ஓகேங்களா. 1200 ஜேர்னலிஸ்ட் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற விதத்தில் இறந்து போகிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அரெஸ்ட் பண்ணப்படுற பர்சன், அதில் தண்டிக்கப்படுறவங்களுடைய கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ல் ஒருத்தர் தான் தண்டிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து என்னென்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ஓகேங்களா, வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் ஓகேங்களா, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்த ரிப்போர்ட்டில் இந்தியாவோட ரேங்கிங் அப்படின்றது மோசமான லெவலில் தான் இருக்குது. அதுவும் இந்த பர்டிகுலர் 2014 to 2019 இப்போ 2020 வரைக்குமான அந்த பர்டிகுலர் இதுலேயே வந்து என்னென்னா இந்தியாவோட ரேங்கிங் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வி ஹாவ் அ லெஸ் கன்விக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதாவது 10ல் ஒரு மெம்பர் தான் வந்து என்னென்னா தண்டிக்கவே படுறாங்களாம் ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போதைக்கு நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஓகேங்களா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் லேட்டஸ்ட்டாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ஏதாவது வந்து என்னென்னா ஜேர்னலிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணப்பட்டால் இட் இஸ் எ காக்னிசபிள் நான் பெயிலபிள் ஓகேங்களா. அதே மாதிரி இதை யார் விசாரிப்பாங்கன்னா டிஎஸ்பி லெவலில் இருக்கிற ஒருத்தர் விசாரிப்பார். நீங்கள் அதே மாதிரி வந்துன்னா இம்ப்ரிசன்மெண்ட் கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் அண்டு ஃபைன் வந்து 50,000 வரைக்கும் போடுவாங்க ஓகேங்களா. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி இப்போ சத்தீஸ்கரும் வந்து என்னென்னா அந்த பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்குமான அந்த ஒரு இது கொண்டு வரணும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கார் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டுங்க கெயில் கம்ப்ளீட்ஸ் கொச்சி மங்களூரு பைப்லைன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கொச்சி மங்களூருக்கு பைப்லைன் நேச்சுரல் கேஸை வந்து கொண்டு போயிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 3ல் உங்களுக்கு என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு பாசிபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் கேஸை பற்றி ஏதோ கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளாக அதாவது இன்ட்ரோடக்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதலாம் ஓகேங்களா. இப்போ கொச்சி மங்களூருக்கான அந்த நேச்சுரல் பைப் கேஸ் இதாகிட்டு இருக்குது. ஸோ அந்த நேச்சுரல் கேஸோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து
அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸோட பெனிஃபிட் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து என்ன, சந்திரகிரி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது, கர்நாடகாவில் ஓடிக்கிட்டு இருக்குது, கேரளாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சந்திரகிரி ரிவர் ஓகேங்களா, அதில் தான் வந்து என்ன இவங்க வந்து இந்த கெயில் பைப் லைனை வந்து பதிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ சந்திரகிரி ரிவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு, கம்ப்ளை வித் எஃப்டிஐ சீலிங் கவர்மெண்ட் டெல்ஸ் டிஜிட்டல் நியூஸ் ஃபார்ம். டிஜிட்டல் நியூஸ் ஃபார்ம் அப்படின்னா இப்போ டிஜிட்டலாக நியூஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த ஒயர்னு உங்களுக்கு நியூஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒயர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லெவலில் நியூஸை கொடுக்குறவங்க. ஸோ இதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 26% தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்றதையும் அவங்க இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது எந்த மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் டெலிகாஸ்டிங் பீரோ ஓகேங்களா. அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதை வந்து விட்டுருக்குறாங்க ஓகேங்களா. லைக் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், அதிலலாம் நியூஸ் கண்டென்ட் வருது அப்படின்னா அந்த கண்டென்ட் இருந்துருச்சு அப்படின்னா 26% தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்னா ஜஸ்ட் யூ ஷுட் நோ அபவுட் ஹவு மச் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலௌட் இன் டிஜிட்டல் நியூஸ் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ அலௌடுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, எ டே ஆஃப்டர் RCEP ஜெய்சங்கர் ஸ்லாம்ஸ் ட்ரேட் பேக்ஸ் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் ஓகேங்களா, அவங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபலைசேஷனை பற்றின ஒரு குளோபலைசேஷனை பற்றின ஒரு விஷயத்தை, ஒரு குளோபலைசேஷனில் இருக்கிற ஒரு நெகட்டிவை பற்றி பேசியிருக்காங்க. குளோபலைசேஷன் அதே மாதிரி ட்ரேடிங் பிளாக்னு வரும்போது நமக்கு முக்கியமாக வந்து ஓப்பன்னஸ் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன்னஸ் அப்படின்றது நம்மளுடைய எக்கனாமியை ஓப்பன் பண்ணுறது, விச் மீன்ஸ் நம்மளுடைய எக்கனாமியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியோடைய பொருட்களை வந்து உள்ளே கொண்டு வருது. அப்போது நம்ம டொமஸ்டிக்கோட காம்படேட்டிவ்னஸ் அப்படின்றது போயிடும். ஏன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஒரு ட்ரேடிங் பிளாக்ல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்னென்னா நம்ம டேக்ஸை ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யார் பாதிக்கப்படுவாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம பீப்புள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதை தான் வந்து இதில் பேசியிருக்காரு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, WPI குயிக்கன்ஸ் டு 8 month ஹை. WPIனா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதை யார் வெளியிடுவாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் அட்வைசர் ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட். அவ்வளோதான், அது தவிர வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டிமுலஸ் 3.0 சப்போர்ட்டிவ் ஃபார் க்ரோத் ஃபிஸ்கல் இம்பேக்ட் அன்கிளியர் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் வந்து ஒரு இதாக கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.65 lakh crore கிட்ட உங்களுக்கு வந்து சில இன்சென்டிவ்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த இன்சென்டிவ்ஸ் எதை பொறுத்து இருந்தது அப்படின்னா ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி ஆஸ் வெல் அஸ் ஃபெர்டிலைசர் சப்சிடி, ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் லைக் MG நரேகா. ஸோ இந்த விஷயங்களை பொறுத்து அது இருந்தது. பட் அதுக்கான அவங்களுடைய ரோடு மேப் ஓகேங்களா, ரோடு மேப்னால் அதை அச்சீவ் பண்ணுற ரோடு மேப் வந்து அந்த அளவுக்கு கிளியராக இல்லை அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர என்னென்னா ஒரு ஆர்டிக்கல் எடுக்க மறந்துட்டேன். இந்தியா கீழே இருக்கும் ஓகேங்களா அந்த பேஜில், அதாவது எக்கனாமிக் காலத்தில் பிஸ்னஸ் காலத்தில் கீழே இருக்கும். இந்தியா சீஸ் 375 சைபர் அட்டாக்ஸ் எவரிடே அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ சைபர் அட்டாக் அப்படின்றது நம்ம ஆன்லைன் ரிலேட்டட் விஷயங்களுடைய அட்டாக் தான் சைபர் அட்டாக்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 375 அட்டாக் வந்து நம்ம கண்ட்ரியில் நடக்கும். அதுவும் சைனாவோட அட்டாக் தான் பெரிய அட்டாக்காக இருக்குதுன்னு இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.